திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல விளக்கேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க நினைப்பவர்களை சிவன் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். காசி தமிழ் சங்கமத்தோட நிறைவு நிகழ்ச்சி ராமேஸ்வரத்துல நேற்று நடைபெற்றது. இதுல சிறப்பு விருந்தினரா துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய மந்திரிகள் தர்மேந்திர பிரதான், எல். முருகன் மற்றும் பாஜகவோட மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், தர்மர் எம்பி, வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, ஐஐடியோட தலைவர் காமகோடி உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நேற்று ராமேஸ்வரத்தில் நடைபெற்றுச்சு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோவில்ல தரிசனம் செய்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அதுக்கப்புறம் வெளியே வந்த அவர் செய்தியாளர் சந்திப்பில் தான் இப்படி சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண்ல விளக்கேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி யாராவது தடுக்க நினைத்தால் அவர்களை சிவன் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசு இதை அரசியல் ரீதியா கையாளாம உணர்வு ரீதியா கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட திருக்குறளை எப்படி இந்த சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாதோ அதே போலதான் திருப்பரங்குன்றமும் அதையும் இந்த சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாது. எனவே கூடிய விரைவில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி யாராவது தடுக்க நினைத்தால் அவர்களை சிவன் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான்.